ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு. கத்தியில கால வச்சு காதல் வழி நடந்து வந்தேன். காட்டாத்து தண்ணியில மீன் ஒண்ணு பிடிக்க வந்தேன். கண்ணு ரெண்ட கட்டிக்கிட்டு கண்ணாடிய பார்க்க வந்தேன். ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு. ஏங்க என்னடி சின்ன பொண்ணு? ஏங்க நடந்து நடந்து காலு வலிக்குதுங்க. செத்தங்க உட்கார்ந்து இருந்துட்டு போவாங்க. நான் ஒரு இருக்கேன் சின்ன பொண்ணு. நான் மன உளைச்சல நான் பாட்டுக்கு நடந்துகிட்டு கிடக்கேன். உட்காரு சின்ன பொண்ணு, உட்காரு. கொஞ்சம் உட்கார்ந்து இருந்துட்டு போவோம். நான் எந்த ஜென்மத்துல பாவம் பண்ணேன்னு தெரியல. பெத்த தாயே என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. என்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நீனு என்னோட சேர்ந்து தெரியுற. மாமா ஏன் அழுகுறீங்க மாமா? நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அழுக கூடாது மாமா. நான் இருக்கேன். சின்ன பொண்ணு அங்க பாருடி, உங்க அம்மா தான் ஓடியாராக. எம்மா எம்புட்டு தூரமா நீ ஓடியாந்து வந்துகிட்டு கிடக்க? ஏமா இப்படி பண்ற? வயசான காலத்துல இப்படி ஓடியாரலாமாமா? உனக்கு ஏதாச்சும் ஆகி போயிருச்சுன்னு என்னமா செய்யறது? எம்மா என்னம்மா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் மருமக எங்களை அசிங்கப்படுத்தி வெளியில துரத்தி விட்டா. இப்ப என்னன்னா அவ விட்டு சோத்தையே அள்ளிக்கிட்டு வந்து தின்னு தின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சோத்தை சாப்பிடறதுக்கு விஷத்தை குடிச்சிட்டு செத்துடலாமா? செத்துடலாம். எம்மா எங்களுக்கு பசிக்கலம்மா. நீ ஏமா வயசான காலத்துல இப்படி லொங்கு லொங்கு லொங்குன்னு ஓடியார? எங்களுக்கு சாப்பாடும் வேணாம், ஒண்ணு வேணாம். போற வழியில ஏதாச்சும் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நீ கொண்டு போமா உங்க வீட்டுக்கு. உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் நீ சோத்த கொண்டு வந்தது தெரிஞ்சா உன்னைய திட்ட போறாங்கம்மா. நீ போ. சின்ன பொண்ணு அத்தை எதுக்கு நீ திட்டிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் அவங்க வீட்டுல இருந்து நம்மளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரல. ஹோட்டல்ல இருந்தாலும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எம்புட்டு தூரம் ஓடியாந்துருக்காங்க. வயசானவங்க வேற. நீ திட்டாத சின்ன பொண்ணு. உன் மேல உள்ள பாசத்துல தானே வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கி சாப்பிடு. சின்ன பொண்ணு அந்த சாப்பாடை வாங்க சின்ன பொண்ணு. ஏங்க நம்மளுக்கு இந்த சாப்பாடு வேணாமுங்க. நம்ம போற வழியில சாப்பிட்டுக்குவோம். சின்ன பொண்ணு அத்தைக்காக பாரு சின்ன பொண்ணு. எவ்வளவு வயசானவங்க நம்மளுக்காக சாப்பாடு வாங்கிட்டு இப்படி ஓடியாந்துருக்காங்க. அவங்க மனசை கஷ்டப்படுத்த விடலாமா? நம்ம சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அத்தைக்கு ஏதாச்சும் ஆயிரும் சின்ன பொண்ணு. வாங்க சின்ன பொண்ணு சாப்பிடுவோம். சரிங்க மாமா. அம்மா அந்த சாப்பாடு குடுமா. சின்ன பொண்ணு ஹோட்டல் கடைக்காரன்ட்ட சாம்பார் சாப்பாடு தாண்டி கேட்டேன். அவன் இல்லன்னு சொல்லிட்டேன். புளிச்சோறு தான் கிண்டி வச்சிருக்கேன்னு சொன்னா. அதாண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா பரவாயில்லம்மா. அம்மா இந்தாங்க மாமா, ஒரு வாய் சாப்பிடுங்க மாமா. சின்ன பொண்ணு எனக்கு வேணாம்மா, நீ சாப்பிடு. அப்ப எனக்கும் வேணாம். மாப்பிள்ளை சாப்பிடுங்க மாப்பிள்ளை.
ஏங்க எனக்கு போதுங்க, நீங்க சாப்பிடுங்க. எனக்கும் போதும் சின்ன பொண்ணு. அடியே சின்ன பொண்ணு, எங்கடி நீங்க சாப்பிட்டீங்க? ஆளுக்கு 2 வயதா வாங்குனீங்க, போதும் சொல்லி புட்டீங்க. அம்மா எனக்கு பசிக்கலம்மா. எப்பா எப்பா எப்பா, குறுக்கு இந்த வலி வலிக்குதே. காலையில விழுந்தது இப்பதே வேலைய காட்டுது. எப்பா எப்பா எப்பா, குத்துதே குத்துதே. ஒரு கேளடி இப்படி விழுந்து எந்திரிச்சு உட்கார்ந்து கிடக்கனே. வந்தாளுகளே ஒரு சோறு தண்ணி வந்து கொடுத்தாளுகளா, டிஃபன் வந்து கொடுத்தாளுகளா, அதெல்லாம் கொண்டு வர மாட்டாளுக. அவ தோஸ்த மட்டும் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு போயிட்டாளுக. சீ, என்ன பொம்பளைங்க. காலையில எந்திரிச்சு நல்ல அரக்க பறக்க வேலை பார்த்துக்கிட்டு கிடந்தேன். என் கரக முத்தத்துல வலிக்கு விட்டு இப்படி விழுந்து போட்டனே. எல்லாத்துக்கும் என் வீட்டுக்காரதே காரணம். நான் இந்த வீட்ல இருந்து அவளை துரத்தி விட்டேன்ல, கருவி கருவி என்னையே கரைச்சு கொட்டுற போல இருக்கு. மணி 12 போகுது, இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடாம இப்படி உட்கார்ந்து கிடக்கேன். எந்திரிக்க முடியல. எந்திரிச்சா குறுக்கு குளுக்கு குளுக்கு குளுக்குன்னு குத்துது. எப்பா எப்பா எப்பா, என் மக ராதிகாவை நேத்தே போனை போட்டு வாடின்னு சொன்னேன். அவ என்ன நடந்து வந்துகிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஒரு போனை போட்டு என்ன ஏதுன்னு கேட்பான். என்னது இந்த பேனி அளவும்ல ஒழுங்கா ஓடி தொலைய மாட்டேங்குது. என்னமோ கிளுக்கு புளுக்குன்னு ஓடிக்கிட்டு கிடக்கு. இந்த வீட்ல ஒண்ணும் உருப்படி இல்ல. என்னத்த சொல்ல. என்னது சவுண்ட் போய்கிட்டே இருக்கு. என் மக ராதிகா எடுக்கல. எப்பா எப்பா, இன்னொரு வாட்டி போன் பண்ணி பாப்போம். எடுத்துட்டா. அம்மாடி ராதிகா, நான் தான்மா அம்மா பேசுறேன். சொல்லுமா. நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு புது படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை நிம்மதியா பார்க்க விட மாட்டியே. நொய்யின்னு அடிச்சுக்கிட்டே இருக்க. என்ன அர்ஜென்ட் அப்படி உனக்கு? அடியே நேத்தே உன் அண்ணனையும் அண்ணன் பொண்டாட்டியையும் வீட்டை விட்டு துரத்திட்டு இருந்தடி. சீக்கிரமா உன் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர சொன்னேன்ல, ஏன்டி இன்னும் வரக்கானா? எம்மா அவங்களுக்கு லீவு இல்லம்மா. இன்னைக்கு தான் பர்மிஷன் போட்டுட்டு வரலான்னு இருக்கோம். சாயந்தரம் கிளம்பிடுவோமா. என்னது சாயந்தரமா? அடியே நானே விழுந்து குறுக்கு உடைஞ்சு போய் கிடக்கேன். இன்னும் காலை சாப்பாடு கூட சாப்பிடாம கிடக்கேன்டி. நீ வந்துதே சமைச்சு தரணும். எம்மா சாயந்தரம் தான் வர முடியும். நீ நினைச்ச நேரமா வர முடியாது. பசிச்சுச்சுனா பச்சை தண்ணி குடிச்சிட்டு குப்பரை விழுந்து படுமா. ஏடி ராதிகா, ஏன்டி இப்படி பேசுற? உன்னை நம்பி தானடி உன் அண்ணனையும் உன் அண்ணிக்காரியையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டேன். அடியே நான் நல்லா இருந்தனா நானே சோற பொங்கி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுப்பேனடி. வலிக்கு விழுந்து குறுக்கெலும்பு வலிக்குதுடி. சீக்கிரமா வந்து தொலைடி. வீட்ல ஒரு வேலை பார்க்காம நான் நடு மனையில உட்கார்ந்து கிடக்கேன்டி. நீ என்னடி செய்யறாங்கன்னு முட்டை இட்டு பொரிக்கிறியாடி? சீக்கிரமா வந்து தொலையாண்டி. எம்மா நீ அங்க இருந்துகிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா என் மாமியார் கிழவி இங்க உட்கார்ந்துகிட்டு என்னை வேலையா ஏவிக்கிட்டு இருக்காமா. அங்கிட்டு இங்கிட்டு நகல முடியல. எனக்கு வார கோவத்துக்கு அம்மிக்கல்ல எடுத்து தலையிலேயே போட்டுட்டு வந்துடலாமான்னு தோணுதுமா. நான் காலையில இருந்துதாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். முடிச்சிட்டு நம்ம ஊருக்கு வரலான்னு பார்த்தா விட மாட்டா மனசி. அது நொட்டா இது நொட்டா, அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு சொல்லி வேலையை போட்டு வாங்குதுமா. அடியே நானே விழுந்து எந்திரிச்சு